ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிக்கன் இல்லாத இடியாப்பம் பார்க்க போகிறோம். அரிசி மாவு நம்ம இடியாப்பம் நிறைய பேருக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ண தெரியல, அவங்களுக்கான வீடியோ தான் இது. அரிசி மாவு நீங்கள் எப்படி ரெடி பண்ணணுன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. சாப்பாட்டு அரிசியோ இல்லை டிஃபன் அரிசியோ எடுத்து ஒரு கிலோ ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சுட்டு கழுவி தண்ணியை இருத்துட்டு காய வைக்காமல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா சேமியா பிடிச்சி கொடுப்பாங்க மில்லில். மிளகா அரைக்கிற மில்லுலலாம் சேமியா பிடிக்கிறதுக்குன்னு மிஷின் வச்சுருப்பாங்க, பிடிச்சி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் சேமியா பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு நீங்கள் அன்றைக்கே சேமியா புட்டு பண்ணணுன்னா பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரையாக காய வச்சுக்கோங்க. இது காய வச்ச சேமியா அரிசி மாவு தான். பாருங்கள் எவ்வளோ மெல்லீஸாக அழகாக இருக்குது. சிக்கல் இல்லாத இடியாப்பம் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் எப்படி நம்ம காய வச்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக நம்ம புழுங்கல் அரிசியிலே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் மண்ணெலாம் படியாமல் ஒரு நைட்டு பகல் ஃபேன் காற்றுல போட்டு வச்சிங்கன்னா கூட நல்லா ட்ரை ஆகிடும். இவ்வளோ தான். இதை இப்போ நம்ம சுடு தண்ணியோ இல்லை நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியை கூட உப்பு தண்ணி தளித்து ஒன்று போல் ஆவி கட்ட போகிறோம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு தண்ணி, நீங்கள் எவ்வளோ சேமியா எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு சால்ட்டை கரைக்க தண்ணி, ஏன்னா இது ட்ரை பண்ண சேமியா இல்லையா, தண்ணி நல்லா தோண தளிச்சிக்கணும். நம்ம எப்பொழுதுமே ட்ரை பண்ண சேமியான்றதுனால அந்த தண்ணி நல்லா அதில் ஊறணும். தண்ணி தெளிச்சிட்டு ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் அது உடனே நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு ஊறுற அளவுக்கு தளிச்சிட்டோம் தண்ணி, உடனே நம்ம ஆவி கட்டிடணும். ஏன்னா இது அரிசி மாவு உடஞ்சி போயிடுது இல்லையா, ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதுக்காட்டியே நம்ம ஆவி வச்சிடணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம்னா சின்னதாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா பெரிய பாத்திரம் கூட வச்சுக்கோங்க. ஒரு துணி போட்டுக்கோங்க. இல்லை இந்த இடம் சமமாக இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு பவுல்லே கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இந்த சேமியா உடையாமல் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆவி கட்டிடணும். ஏன்னா இதுவே பாருங்கள், நமக்கு நிறைய பேர் இடியாப்பமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இது. இடியாப்பம் பச்சரிசி மாவை அரிசி கழுவி காய வச்சு கொண்டு போய் அரைச்சி கொண்டு நம்ம மறுபடியும் ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு புழியணும். அவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இது உப்பு தண்ணி தெளிச்சாச்சு, ஆவி கட்டுறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுருங்க. டைம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இவ்வளோ தான். இப்போது வெந்ததும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது இடியாப்பம் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் வச்சிடலாம். தேங்காவை நல்லா நீங்கள் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காவை கொஞ்சம் பசும்பால் இருந்தாலும் கலந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பசும்பால் கலந்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1 டைம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். தேங்காயெல்லாம் சும்மா கொஞ்சம் தான் இப்போ காமிக்கிறேன். பால் பிழிஞ்சாச்சு. தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் போட்டுக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருங்க. நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்காய் பாலோட இடியாப்பம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். பச்சரிசி ரொம்ப லேட் எடுக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் அரிசி கழுவி கொண்டு போகும்போது தானியங்கள்லாம் சேர்த்து கொண்டு போய் சேமியா பிடிச்சிட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா தானியமும் கலந்து நான் ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தடில் நம்ம அப்படியே எடுத்து தேங்காய் தூவிட்டு ஏலக்காய் பொடி போட்டு பரிமாறினா சேமியா புட்டு. அந்த சேமியா புட்டில் தான் நம்ம இன்றைக்கி இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 10-12 நிமிஷம் வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் மில்லில் அரைச்ச இடத்துல அவங்க ராகி அரைச்ச மில்லில் அரைச்சதுனால
கலர் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது உங்களுக்கு. ராகி தான் மிக்ஸ் ஆகிருக்கு, சாப்பிட்ற பொருள் தானே, அதனால் அப்படியே தான் நான் இது பண்ணிட்டேன். கலர் கொஞ்சம் டல் கலராக தெரியுது. நீங்கள் சாப்பாட்டு அரிசி மட்டும் அரைக்கிற இதில் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும். இப்போது ஆறுனதும் நம்ம ஒரு பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இப்போ பரிமாற தயாராகிடுச்சு. இப்போ ஆற வச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. சிக்கல் இல்லாத இடியாப்பம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ஐடியா மெத்தட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்கன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா எதுனா மட்டன் சூப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இடியாப்பம்னாலே தேங்காய் பால் தான். தேங்காய் பாலோட இடியாப்பத்தோட இந்த சிக்கல் இல்லாத இடியாப்பம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக உதிரியாக நல்லாவே இருக்கும். பாய்.